உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை இழந்து போனது போல காணப்படுகிறீர்களா? சங்கீதக்காரன் கூட 82ஆம் வசனம் சங்கீதம் 119 சொல்றார், என் கண்கள் உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக பூத்து போயிருக்கிற அப்படின்றார். அப்படி என்றால் ஒரு நாளில் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதனுடைய பார்வை அவருக்கு மறைந்து போயிருக்கிறது. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நம்ம மறந்து போயிருக்கலாம். அதோடைய முக்கியமான ஒரு காரணம் என்ன என்றால் ஒப்பிட்டு பார்ப்பது. மற்ற சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுகிறது, இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மை ஒப்பிட நம்ம விட்டு கொடுக்கறது. என்ன சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு நின்று ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ஒவ்வொருவரையும் நீ எந்த நோக்கத்துடன் படைத்திருக்கிறீர் என்பதை அவங்களுக்கு விளக்கி காட்டி அவங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற இந்த நாள் ஒரு ஆசீர்வாதப்பட்ட நாளாக இருக்கட்டும். In Jesus name we pray. Hallelujah. Have a blessed day. God bless you.